வணக்கம். பி குட் டூ குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது. பொதுவாக கார் ஸ்போர்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1, அப்புறம் ரேஸ் ரேலி அப்படின்ற விதவிதமாக கார் பந்தயங்கள் நடக்கிறது. இது உலகம் பூரா ரொம்ப பிரபலியமான ஒரு பந்தயமாக இருக்கிறது. இது பந்தயம்னு சொல்கிறத விட இது கிரேஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டு. நம்ம எப்படி ஒலிம்பிக்கில் மக்கள் ஸ்போர்ட்டி ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி கார் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ரொம்ப பிரபலியமான ஒரு பந்தயமாக நடக்கிறது. இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பந்தயமாக கருதப்படுகிறது உலகம் பூரா. இதில் பார்த்திங்கன்னா வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள் முதல் அரேபிய கல்ஃப் கண்ட்ரிஸ் உள்ள அந்த நாடுகள் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இதை விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மைக்கேல் ஷூமேக்கர் எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கான இந்த காணொளி. மைக்கேல் ஷூமேக்கர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரேசிங் டிரைவர். இவர் பார்த்திங்கன்னா இவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக இவரோட தனிச்சிறப்பு என்னென்னா, இவரோட விடாமுயற்சி மற்றும் இவர் பங்கேற்ற போட்டிகளில் மேக்சிமம் இவர் வெற்றி பெற்றிருக்கார். இதில் என்னென்னா, இவர் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1969 வெஸ்ட் ஜெர்மனி நாட்டில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கார்ட் ரேசிங், அதாவது இப்போது சின்ன பசங்கள்லாம் கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார் அதுவும் ஸ்பீடாக தான் போகும். அதுக்கும் பிரத்யேகமாக பந்தயத்துக்காக அதுக்கும் பயிற்சி பெற்று தான் அந்த காரும் ஓட்ட முடியும். அந்த பந்தயத்தில் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இவர் பங்கு பெற்றிருக்காரு. இவர் இந்த ஃபார்முலா 1 ரேசிங் இது சாதாரணமாக யாராலும் இல்லை, கம்ப்யூட்டர் மூளை, அதாவது ஒரு செகண்ட்லேயே இத்தனை கிலோமீட்டரை கடக்கக்கூடிய ஃபார்முலா 1 இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நரேன் கார்த்திகேயன்ன்றவர் ஃபார்முலா 1 ஓட்டுறாரு. நம்ம அஜித் தலை கூட கார் ரேஸில் பங்கேற்றுருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா இது ஹியூஜ் காம்படிஷனில் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாரும் பெரும்பாலும் வெற்றி பெறலை. இருந்தாலும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதுக்காக பாராட்டுக்கள். இவர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டில் பிறக்கும்போது ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு, அதாவது உயர்ந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்லுவாங்க, அந்த இதில் பிறந்திருக்காரு. அதில் படிப்படியாக பயிற்சி பெற்று 7 முறை வேர்ல்டு சாம்பியன் ஃபார்முலா 1 ரேஸை ஜெயிச்சிருக்காரு. அதை பார்த்திங்கன்னா ஏர்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவர் கார்ட்டிங் கேரியர், அதாவது சின்ன வயசுலேயே அந்த பந்தயத்தில் இந்த கோ கார்ட்டுன்ற மாதிரி அந்த சின்ன ரகத்து கார்களை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு. இவரோட ஃபாதர் பார்த்திங்கன்னா பிரெக்லேயர். அவர் அவரும் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்திருக்கிறாரு. அதனால் மகனுக்கு ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு பயிற்சியை கொடுத்து ஊக்குவிச்சிருக்காரு. இவரோட டேலண்ட் பார்த்திங்கன்னா பிரகாசமாக வெளிச்ச மைக்கேல் ஷூமேக்கர் ஃபார்முலா 1 கேரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1991 ஜார்டன் டீம் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற பந்தயத்தில் பயன்பெற்று குவாலிஃபைட் ஆகியிருக்காரு. 7 முறை இவர் உலக சாம்பியன் வாங்கியிருக்காரு. இதுவரையும் யாரும் வாங்கினதில்லை. அவர் அந்த சிறப்போடைய ரிட்டையர்டும் ஆன மாதிரி சில பத்திரிகைகள்லேயும் புக்குங்கள்லேயும் வெளிவந்திருக்கு. இந்த இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ், அவர் பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை பெனட்டான் டீம் அதில் கலந்துருக்கும் போது தனித்திறமையாக வெளிப்பட்டிருக்கு. ஷூமேக்கர் பார்த்திங்கன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தாலும் ஸ்டார் பவர், அதாவது நம்ம நாட்டில் எப்படி நடிகைகளுக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்கோ, அதே மாதிரி உலகம் பூரா இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. இவர் கிராண்ட் பிரிக்ஸில் விக்டரி 1992 பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸில் வின் பண்ணும்போது இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தது. அப்புறம் 2 முறை 1993
தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பந்தயத்துங்களையும் வின் பண்ணிருக்காரு. இவர் வந்து டாக்டிக்கல், அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து இவரோட டிரைவிங் ஸ்டைல் வந்து டாக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நிக்நேமோட, அதாவது ஷூமி அப்படின்ற நிக்நேமோட இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃபெராரி எரா அப்படின்ற மாதிரி. ஃபெராரி எரா அப்படின்னா 1996 ஃபெராரி ஓட்டக்கூடிய ஃபார்முலா 1 சிறந்த பந்தய வீரராக இவர் வந்து மைக்கேல் ஷூமேக்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஃபெராரி டீம் அப்படின்னாலே மைக்கேல் ஷூமேக்கர். அந்த சிகப்பு கலரில் அந்த வண்டியில் கம்பளம் விரிச்சா மாதிரி அந்த வண்டி வந்து சீறி பாயறது வந்து பார்த்திங்கன்னா ரசிகருங்க வந்து ரொம்ப ஆவலோடு பார்த்து ரசித்தாங்க. இவர் ரொம்ப அலட்சியமே பண்ணிக்க மாட்டார். அது இருந்தாலும் இந்த சாதாரண ஃபார்முலா 1 அப்படின்ற ரேஸ் பந்தயத்தில் சாதாரணமாக எல்லாம் ரொம்ப கடினமான பயிற்சி வேணும். இருந்தாலும் ஃபார்முலா 1 ஓட்டுறதுக்குன்னு தனித்திறமை வேண்டும். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மேலே விளையாடும் போது அதுலேயே இப்போ மக்கள் வந்து கிரேஸாக இருப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப கஷ்டமான பந்தயமாக இருக்கும். டைரெக்டாக ஃபீல்டு அந்த ட்ராக்கில் வண்டி ஓட்டும்போது மிகவும் ரொம்ப ரொம்ப சாதுரியமாக கம்ப்யூட்டர் மூளைக்கு டஃப் கொடுக்குற மூளையாக இவங்க செயல்பட்டு தான் அந்த வண்டியை இயக்குறாங்க. மிகவும் திறமைசாலியான இவர்கள். ரொம்ப புகழின் உச்சிக்கு சென்று அதை தக்க வச்சுக்கிட்டார். இவர் ஃபார்முலா 1 ஃபெராரி ரேஸ் இல்லாமல் மெர்சிடிஸ் ஜிபி டீம்லேயும் இவர் வந்து பங்கேற்றிருக்கார் 2010. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரினால இவர் வந்து மைக்கேல் ஷூமேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் வந்து இருந்தது. 2012 வந்து ஃபார்முலா 1 கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மிகவும் தனி சிறப்பு மிக்கார். 2013 இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி, அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவர் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கார். அதனால் அந்த இதை வந்து இனிமேல்ட்டு ஹெட் இன்ஜுரி நடந்ததுனால அதில் லாங் ரெஸ்ட் இருந்து சரி ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டார். அதிலிருந்து இவர் வந்து அந்த ஃபார்முலா 1 ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவிச்சு அதை விரும்பி கற்றுக்கணும்னு இறங்கினவங்களுக்கு ஊக்குவிக்கிறாரு. இவரோட ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, மைக்கேல் ஷூமேக்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸை விரும்புகிறவங்க அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து அந்த ஊக்குவிச்சு அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறதால இதில் வந்து தேவைப்படுறவங்களுக்கு சில உதவிகளும் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. மைக்கேல் ஷூமேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கினா மரியா அப்படின்றவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பசங்களும் இருக்கிறது. மைக்கேல் ஷூமேக்கரை பற்றி இந்த பிரத்யேகமாக இந்த காணொலி எதற்காகனா, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விரும்புகிறது கிரிக்கெட்டு, ஹாக்கி, வாலிபால் அப்படின்ற மாதிரி. இதுலேயும் இந்த ரேஸ் பந்தயங்கள்லேயும் இந்த பெரும்பாலும் இந்த ஃபார்முலா 1 அப்படின்றது வந்து பிரத்யேகமாக மிகவும் கடுமையான பந்தயங்கள் மற்றும் ரேலி ஸ்போர்ட்ஸ்லேயும், அதாவது ரேலி அப்படின்ற பந்தயமும் இருக்குது. அது ஃபார்முலா 1 இல்லாத பந்தயங்களும் கடினமான பந்தயங்கள். அதுவும் சில பேர் பண்ணுறாங்க. இது வந்து பிரத்யேகமாக வந்து வசதிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற பிறகு யார் வேணாலும் இயக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு சில ஆரம்ப காலங்களில் சில செலவுகள் பண்ணி தான் இந்த கற்றுக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுகள்லேயும் இந்த மாதிரி பயிற்சிகள் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கடுமையான பயிற்சிக்கு பிறகு தான் போட்டிகளை கலந்துக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த விஷயம். அதனால் மிகவும், ஆனால் வந்து அதுக்கேற்ற சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. 2 வீலரில் எப்படி ரேஸில் பங்கேற்றுக்கணும், இதே மாதிரி 4 வீலர்லேயும் மிகப்பெரிய சாதுரியமாக பிரபலமான வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த காணொலி. மற்றபடி யாரையும் சுட்டி காட்டுறதுக்காக இந்த காணொலி வெளியிடப்படவில்லை. மைக்கேல் ஷூமேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் அப்படின்றது இல்லாமல் நிறைய விக்டரிகள் பெற்றிருக்காரு. இது மாதிரி அவரோட ஃபேன்ஸு, அவரோட ஜேர்னி, அதாவது ஆரம்ப காலத்தில் கார்ட் ரேசிங்லேருந்து இன்றைக்கி குளோபல் ஐகான் அப்படின்ற லெவலில் இருக்கிறதுனால இந்த பிரத்யேகமாக இந்த காணொலி வெளியிடப்படுகிறது. நம்ம நாட்டிலையும் அஜித் குமார் தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர், எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து கார் ஸ்போர்ட்டிங்கில் மிகவும் அதுக்குன்னு பிரத்யேகமாக பயிற்சி பெற்று மிகவும் திறமையாக பந்தயத்தில் கலந்துட்டு
அந்த டீம் ரேலி டீமில் இவர் பயிற்சி பெற்று ஜெயிச்சிருக்காரு. இதுக்காக அவர் நம்ம நாட்டில் சிறந்த உயர்ந்த விருதாக பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்காரு. மிகவும் பாராட்டக்கூடிய தகுதிமிக்க ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கார். நன்றி. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.